அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அது மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ன்றது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப தமிழ்நாட்டுல +2 படிக்கிற மாணவர்கள், இன்ஜினியரிங் தான் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள், பெரும்பாலும் ஆசைப்பட்டு சேரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதாவது ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியில சேர்றது தான் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களோட கனவா இருந்துச்சுங்க. பட் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துலருந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து விலகி, அவங்களோட ஓன் யூனிவர்சிட்டியான சிவ் நாடார் யூனிவர்சிட்டிக்கு கீழ போயிருக்கிறாங்க. அப்ப இதன் மூலமா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி தமிழ்நாடு மாணவர்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா வந்து இந்த கல்லூரியில சேர முடியாது. இந்த கல்லூரியில சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சிவ் நாடார் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுல கலந்துக்கிட்டு, அந்த நுழைவுத் தேர்வு கிளியர் பண்ணி, அவங்க ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேல் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து நீங்க வந்து சேர முடியும். ஸோ, இப்ப இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிருச்சான்னு கேட்டா, ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அதை வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டி கீழே கொண்டு போனாலும் பட் அவங்க வந்து என்ன பேர்லயே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேர்லயே வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கான அப்ளிகேஷன் எதுல போய் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்யூ சென்னை, அதாவது சிவநாடார் யூனிவர்சிட்டி சென்னைங்கிற ஒரு வெப்சைட்ல தான் போய் பார்க்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நியூ டெல்லியில இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குறப்பவே எஸ்என்யூ சென்னைன்னு குடுத்தா மட்டும்தான் சென்னை வெப்சைட்டுக்கு போகும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எங்க போற மாதிரி ரீடைரக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்யூ நியூ டெல்லிக்கு போற மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப வந்து இவங்க என்னதான் சிவநாடா யூனிவர்சிட்டின்னு சொல்லிக்கிட்டாலுமே, இவங்க தனியா எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்ங்கிற பேர்லயே தான் இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இங்க என்னென்ன நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன் சிவில் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டெக்னாலஜி, பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த கல்லூரியில் இருக்கிறதா வந்து முன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்என்யூ அப்படிங்கிற இந்த கல்லூரி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சேரணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இவங்க நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்யூ சிஇஇன்னு கொடுக்குறாங்க. எஸ்என்யூனா சிவநாடா யூனிவர்சிட்டி, சிஇனா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி வந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க, அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும், நான் இன்ஜினியரிங் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து தனியாகவும் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஷின்ஸ் வரும், எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஜினியரிங் சேர போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ன்னு 2 பகுதியா நடக்குது. இந்த எக்ஸாம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 மணி நேரம் நடக்குதுங்க. ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி 2 பேப்பர், பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ட் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சப்ஜெக்ட்ங்கிறப்ப நீங்க இன்ஜினியரிங் சேரணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. பிசிக்ஸ்ல ஒரு 30% ஆஃப் கொஸ்டினும், கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு 30% ஆஃப் கொஸ்டினும் வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு, அதாவது உங்களுக்கு வந்து பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, பேப்பர் 2 வந்து 100 மார்க் கன்சிடர் பண்றாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை கொஸ்டின், எத்தனை மார்க், இந்த தகவல்கள் எதுவுமே உங்களோட டீடைல்ஸ்ல கொடுக்கலைங்க. அடுத்து வந்து அட்மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்யூ சிஇஇ பேஸ் பண்ணியும் அட்மிஷன்ஸ்ங்கிறது தர்றாங்க. ரெண்டாவது ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதி நல்ல பர்சன்டேஜ், அதாவது கிட்டத்தட்ட மினிமமா ஒரு 90% வச்சிருக்கவங்களுக்கும் சில சீட்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா
வெரி ஃபியூ சீட்ஸ், கம்மியான சீட்ஸ் தான் குடுக்குறாங்க. ஸோ இத நம்பிட்டு நீங்க வந்து எஸ்என்யூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம இருக்க வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் ஜேடபிள்யூல ஸ்கோர்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு சீட்ஸ் குடுத்துருவாங்க அப்படின்னு நெறைய பேர் இருந்தாங்க. பட் வந்து அங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ்ங்கிறது லிமிட்டெட்ங்கிறனால அவங்களால சீட்ஸ் குடுக்க முடியல. ஸோ இதுவுமே ஒரு விஷயம் வந்து பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. அடுத்து நீங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இந்த காலேஜ்ல சேர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிடெக் ப்ரோகிராம்ஸ்ல சேர்றீங்கன்னா, நீங்க 12த்ல கம்பல்சரி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இல்ல பிகாம் இல்லைன்னா பிகாம் வித் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங்ல ஜாயின் பண்றீங்கன்னா, 12த்ல நீங்க வந்து காமர்ஸ், அக்கவுண்டிங், மேத்தமெட்டிக்ஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்டாச்சும் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மினிமம் ஒரு சப்ஜெக்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்க 60% ஆஃப் மார்க் வந்து போர்டு எக்ஸாம்ல வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 12த்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம், அதாவது இன்ஜினியரிங் சார்னா 75% வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாம் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் டேட்டுங்கிறது இவங்க மொத்தம் 6 சைக்கிள் நடத்த போறாங்க. அதாவது ஃபேஸ் 6 ஃபேஸ்ல வந்து நடத்த போறாங்க. இல்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 நடத்துறாங்க. 2வது ஃபேஸ் ஏப்ரல் 16ஆம் தேதி. 3rd ஃபேஸ்ங்கிறது ஏப்ரல் 18ஆம் தேதி. 4th ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் 23, 5th ஃபேஸ் ஏப்ரல் 25, 6th ஃபேஸ் மே 2, தென் 7th ஃபேஸ் வரைக்கும் போகுது. மே 9th வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. பட் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு 3 ஃபேஸஸ்ல நடத்திக்கோங்க. உள்ளுக்க வந்து நீங்க எழுதிக்கோங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங் அப்ப ஒவ்வொரு ஃபேஸ் முடிச்சுட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணி 6, 7 ஃபேஸ்க்கு சேர்த்து வச்சு கவுன்சிலிங் நடத்துறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு ஃபேஸ் முடிச்சோடனே கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி மட்டும் இவங்க சீட்ஸ் தரப்போறது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது போக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வழியாகவும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளுக்க எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபேஸ் முடிக்க முடிக்க உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் முடிப்பாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸ்ல வரவங்களுக்கு சீட்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பின்னாடி ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு சீட்ஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸை புக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே கீழே நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுக்கு நான் வந்து அப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துறேன். ஸோ இந்த அப்ளை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுலயே வந்து ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எஸ்என்யூ சென்னைக்கான ப்ரௌச்சர் கொடுத்துட்டாங்க. அதில் எல்லா டீடைல்ஸையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா பல்வேறு வகையான கல்லூரிகள், அவங்களோட நுழைவுத் தேர்வுகள், அவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ், கட் ஆஃப் மதிப்பெண்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.